அப்போ நாம அந்த தீபாவையும் நாளைக்கு அங்க கூட்டிட்டு தான் போகணும். கூட்டிட்டு தான் போகணும், வேற வழி இல்ல. இப்பதானம்மா சொன்னேன், கார்த்தியை தனியா மீட் பண்ணி பேச இது நல்ல சந்தர்ப்பம். நம்ம கூட தீபாவும் வந்தா இதெல்லாம் நடக்குமாமா? அதையெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். இப்ப நமக்கு தீபாவோட ஹெல்ப் தேவைப்படுது. அவளை நம்ம கூப்பிட்டு தானே ஆகணும். இரு, அவளுக்கு நான் போன் பண்றேன். சொல்லுங்கம்மா. என்ன தீபா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்மா. இல்ல, நாளைக்கு ஒரு இடத்துல கச்சேரி பண்ணணும், அதான் உனக்கு தகவல் சொல்றேன். சரிங்கம்மா. எங்க கச்சேரி? அது வேற எங்கேயும் இல்ல, அந்த அபிராமி அம்மா வீட்ல தான் பாடணும். நாளைக்கு அவங்க வீட்ல தாலிக்கு தங்கம் இருக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அங்கதான் பாடணும். என்ன தீபா, ஒண்ணுமே பேசாம சைலண்டா இருக்க? இல்லம்மா, உங்களுக்கே தெரியும், அந்த அபிராமி அம்மாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க வீட்டுக்கே போய் நான் எப்படிமா பாட முடியும்? நீ அங்க பாட போறது வழக்கம் போல யாருக்கும் தெரியாது. உன்னை யாருக்கும் தெரியாம அங்க கூட்டிட்டு போய் திரும்ப கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, வேற ஒரு இடமா இருந்தா கூட பரவாயில்ல. அங்க போய் பாடணும்னு நினைக்கும் போதுதான் எனக்கு. இத பாரு தீபா, நீ என் பொண்ணுக்காக எப்பவும் பாடுவேன்னு பால் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. இப்ப நீ அதை மறந்துட்டு பேசுறது சரியில்லை. சரிங்கம்மா, நான் வரேன். நாளைக்கு ரெடியா இரு, நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். சரிங்கம்மா. முருகா, நீதான் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். நான் உன்னை நம்பிதான் கார்த்திக் சார் வீட்டுக்கு போறேன். என்ன நீதான் காப்பாத்தணும் முருகா. அம்மா, எனக்கு என்னவோ இன்னும் பயமா இருக்குமா. ஃபங்க்ஷன்ல பாட ஒத்துக்காம இருந்திருக்கலாமோன்னு தோணுதுமா. நான் மட்டும் விரும்பிய ஒத்துக்கிட்டேன், அந்த ஐஸ்வர்யா கம்பல் பண்ணி கேட்டதுனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். இல்லம்மா, அன்னைக்கு அவங்க வீட்ல பாடினதுனால எப்படியோ சமாளிச்சிட்டோம். இது பெரிய மண்டபம், இங்க சமாளிக்கிறது சாதாரண காரியம் இல்லம்மா. மாட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமாயிடுமா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் ஏற்கனவே ஐஸ்வர்யா கிட்ட நமக்கு ஒரு மேக்கப் ரூம் வேணும்னு கேட்டிருக்கேன். அவளும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கா. அந்த ரூம்ல தீபாவை யாருக்கும் தெரியாம தங்க வச்சிட்டோம்னா வேற எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்குமா. நீ ரொம்ப பயந்து சாகாத, நான் இருக்கேன்ல, ஒன்னும் நடக்காது, பயப்படாம இரு. தீபா, இறங்கி வா. மேடம், என்ன மேடம் இவ்ளோ லேட்டா வரீங்க? அந்த நட்சத்திராக்கு முன்னாடி வருவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே. இல்ல ஐஸ்வர்யா, நேரத்தோட தான் கிளம்பி வந்தோம். வர வழியில டிராபிக் ஜாம், அதுல மாட்டிக்கிட்டோம். ஆமா, இவங்க யாரு? எங்க கூட வந்தவதான். அவங்க எதுக்கு தலையில முக்காடு எல்லாம் போட்டிருக்காங்க? பாக்க அந்த தீபா மாதிரியே இருக்கா. சேச்சே, இவ தீபா கிடையாது. நீங்க அன்னைக்கு அவளை பிடிக்கலன்னு சொன்னதும் நான் அப்பவே அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன். இவ வடநாட்டு பொண்ணு, என் பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக வந்திருக்கா. அப்படியா? ஆமா. ஐஸ்வர்யா, எங்களுக்கு தனியா மேக்கப் ரூம் வேணும்னு கேட்டிருந்தேனே. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ரூபஸ்ரீ, இன்னைக்கு இந்த பாட்டு கச்சேரி எல்லாருக்குமே செம்ம ட்ரீட்டா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் மேடம்.
சரி ஐஸ்வர்யா, நாங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆமா, எங்க ரூம் எங்க? அது ஸ்டேஜுக்கு பேக் சைடு ரைட் சைடுல இருக்கு. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். வா. வா அக்கா. அக்கா, ஏய் போய் சொல்லாத. நீ பாடினத நான் பார்த்தேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போ இவ்வளவு நாளா ரூபஸ்டிக்கு பாடினது நீதானா? தீபா, நீ இப்ப என்ன அக்கான்னு கூப்பிட்டது உண்மைனா எல்லாத்தையுமே எனக்கு சொல்லு. சொல்லு தீபா, சொல்லு. தீபா சொல்லிடு. சொல்லுங்க. ஆமாக்கா, ரூபஸ்ரீக்காக குரல் கொடுக்கறது நான் தான். தீபா, நீயா? என்ன தீபா, இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்க? கார்த்திக் இந்த வாய்ஸுக்கு தானே அடிக்ட் ஆயிருக்காரு. அது உன் வாய்ஸ்ன்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல அப்படி துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. நான் இப்ப உடனே இதை கார்த்திக் கிட்ட சொல்ல போறேன். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமா கார்த்திக் சார் கிட்ட சொல்லக்கூடாது. ஆஹா, அதெல்லாம் முடியாது. நான் கார்த்திக் கிட்ட சொல்லதான் போறேன். அக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கக்கா. இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. தீபா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் அதை கார்த்திக் கிட்ட சொல்லதான் போறேன். என் கையை ப்ளீஸ் சொல்லாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணி, என்ன நீ ரூபஸ்ரீயோட வாய்ஸ் பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல, சைலண்ட் ஆயிட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல கார்த்தி, ரூபஸ்ரீ வாய்ஸ் லதா மங்கேஷ்கர் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். அண்ணி, இத சொல்றதுக்கா நீ மூச்சு வாங்க ஓடி வந்தீங்க? நான் ஏதோ அவங்க வாய்ஸே இல்லைன்னு சொன்ன ஷாக் ஆயிட்டேன். இல்ல கார்த்தி, இன்னைக்கு ரூபஸ்ரீயோட வாய்ஸ் கேக்குறப்போ அப்படியே லதா மங்கேஷ்கர் வாய்ஸ் மாதிரியே தோணுச்சு. அத சொல்லதான் ஓடி வந்தேன். அண்ணி போங்க அண்ணி. ஏங்க, யாரையும் இங்க இருந்து வெளியே போக அலோவ் பண்ணாதீங்க. என்னம்மா, ஏன் இப்படி சொல்றாங்க? எதுக்கு நாச்சியா இப்படி பேசுற? நட்சத்திராவுக்கு நாம கொடுத்த புடவையை யாரோ திருடி இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கத்தான் யாரையும் வெளியில அலோவ் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். ஐயோ, நான் வீட்டுக்கு கிளம்பணும். ஐயோ, எல்லாரையும் செக் பண்ணா நாம மாட்டிக்குவோமே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. உடவை காணாம போனது வருத்தம் தான். அதுக்காக வந்தவங்களை செக் பண்றதெல்லாம் சரியில்லைம்மா. அவங்க மனசு கஷ்டப்படும்ல. அதுக்காக இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட சொல்றியா? விட்டுறதுதாம்மா நல்லது. புடவை தானே, நம்ம இன்னொரு புடவை கூட வாங்கிக்கலாம். ப்ளீஸ்மா, இதை அப்படியே விட்டுருங்களேன். ஆமா நாச்சியா, கார்த்தி சொல்றதுதான் சரி. இதை நீ பெருசுப்படுத்தாம விட்டுறதுதான் நல்லது. எல்லாரும் அப்செட் ஆயிட்டாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நாம தீபாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடலாம். ஆமாமா, வா. வாங்க போயிடலாம். சரி தீபா, வா கிளம்ப போலாம். ம். எடுத்துக்கோ, வா.
ரூபா, இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு. ஏதாவது தப்பு நடந்து மாட்டிக்குவோமோன்னு ஒரே பயம் ஆயிடுச்சு. நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. ஆமாம்மா, நானும் உன்ன மாதிரி பயந்துட்டே இருந்தேன். அதுவும் அந்த அபிராமி அம்மா கட்ட தேடுறேன்னு தீபா ரூமுக்கு போனதும் நான் அப்படியே ஆடி போயிட்டேம்மா. நல்ல வேலை நான் அங்க போனதுனால எந்த பிரச்சனையும் வராம தடுத்துட்டேன். அம்மா தண்ணி குடிங்கம்மா. ஆ. தண்ணி ஏன் பேக்ல இல்லம்மா, பொண்ணோட பேக்ல தான் இருக்கு. ஏய், இது அந்த நட்சத்திராவுக்கு அபிராமி கொடுத்த புடவையாச்சே. ஆமாம்மா, இது எப்படி உன் கைக்கு வந்தது? நான் தாம்மா அந்த நட்சத்திரா ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து என் பேக் உள்ள வச்சேன். எதுக்கடி இப்படி செஞ்ச? எனக்கு இந்த புடவையை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சுமா. அதோட அந்த வீட்டுக்கு மருமகளா போறது நான் தானே. அதனாலதான் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேமா. ஐயோ, தப்பு பண்ணிட்டியடி. என்னம்மா சொல்ற? பின்ன இந்த புடவையை நீதான் திருடிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அந்த அபிராமி உன்னை சும்மா விட்டுருவாளா? அப்புறம் அந்த வீட்டுக்கு நீ மருமகளா போகணும்னு கனவுல கூட நினைக்காத. முதல்ல இந்த புடவையை நீ எங்கேயாவது வெளியில கட்டிட்டு போக முடியுமா? என்கிட்ட சொல்லாம எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற? ஏதோ தெரியாம பண்ணிட்டேமா. இப்ப என்னம்மா பண்றது? தீபா, என்னம்மா? உனக்கு நலங்கு ஃபங்க்ஷன் என்னைக்கு வச்சிருக்காங்க? நாளைக்கு காலையிலம்மா. இந்தா, இத வாங்கிக்கோ. என்னம்மா இது திடீர்னு? இல்ல, உனக்கு நலங்கு ஃபங்க்ஷனுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் எடுத்தத வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நேரம் இல்ல, அதான் இங்கேயே கொடுக்கறேன். வாங்கிக்கோ. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அத்தை. அப்புறம் வரவங்க எல்லாம் திருப்தியா சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். ஆம், சரிங்க அத்தை, எல்லாமே ரெடியா இருக்கு. சரிம்மா, வாங்கம்மா. வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். அக்கா வரலீங்களா? வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. உனக்கு நலங்கு ஃபங்க்ஷனுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் எடுத்தத வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நேரம் இல்ல, அதான் இங்கேயே கொடுக்கறேன். வாங்கிக்கோ. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. என்ன தர்மலிங்கம், இன்னும் நலங்கு வைக்க ஆரம்பிக்கலையா? ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவோம்மா. நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்ல, நீங்க வந்தவங்களை கவனிங்க. வாங்க தம்பி, வாங்க வாங்க. வணக்கம் 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 ஐயா. வணக்கம். என்ன தம்பி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சிவா தம்பி வரலையா? வரலங்க ஐயா, பிசினஸ் விஷயமா வெளில போயிருக்காரு. வந்ததும் உங்களை வந்து பாக்குறதா சொல்லியிருக்காரு. சிவா தம்பி தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம். அவர் வரலங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தம்பி. என்னங்க ஐயா பண்றது, பிசினஸையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அச்சோ, இவங்களா? இவங்க என்ன திடீர்னு இங்க வந்திருக்காங்க? இவங்க கண்ணில் படாம இருக்குதான் நல்லது.
இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை இவங்களே அழிச்சிருப்பாங்களோ? வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இது நட்சத்திராவுக்கு நாம கொடுத்த புடவையாச்சே, இவ எப்படி இதை கட்டிருக்கா? அம்மா, அந்த அபிராமி அம்மா எதை பார்த்து ஷாக் ஆகுறாங்கன்னு தெரியுதா? எல்லாம் தெரியுது. அந்த புடவைய பார்த்துதான் ஷாக் ஆகுறாங்க. நல்ல வேளை அந்த புடவைய தீபா கிட்ட கொடுத்தது நல்லதா போச்சு. இப்போ அவளைதான் திருடின்னு நினைப்பாங்க. அஜியா, என்னங்க, இந்த தீபா கட்டிருக்கிற புடவைய பாத்தீங்களா? ஏன், அதுக்கு என்ன? அது நான் நட்சத்திராவுக்காக எடுத்து கொடுத்த புடவைங்க. அத கூட யாரோ திருடிட்டு போயிட்டாங்கல்ல. அது திருடிட்டு போனது இவளதான் இருக்கணும். இவதான் நம்ம வீட்டுக்கு நேத்து வந்து அந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். என்ன பேசுற? தீபா நேத்து எங்க நம்ம வீட்டுக்கு வந்தா? இதே மாதிரி புடவை கடையில நிறைய இருக்கலாம்ல, அதுல ஒண்ணு வாங்கிருக்கலாம்ல. இத பாரு வீணா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னம்மா உடனே போறீங்க? சாப்பிட்டு போலாமேமா? முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அது டிலே ஆயிடும். இங்க வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால நாங்க கிளம்புறோம். வரோங்க, வரோம். வரோம். சரி, உட்கார் மதி. என்ன இது, வந்தாங்க நலங்கு வச்சுட்டு போறாங்க. என்ன நாச்சியா? எனக்கு இன்னும் உறுத்தலாவே இருக்குங்க. எதை சொல்ற? தீபா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாளோன்னு சந்தேகமாவே இருக்கு. நாச்சியா இன்னும் அந்த சந்தேகத்தை விடலையா? இல்லங்க, அவகிட்ட இத பத்தி கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி, மனசுல சந்தேகத்தை வச்சுக்கிறத விட நேர கேட்டுறது நல்லது. போய் கேட்டு வைப்போம். அச்சோ, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, இப்பதான் போனீங்க, ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல, நான் தீபா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படியா? சரி, போய் பேசுங்கம்மா. அம்மா, கொஞ்சம் வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தீபா உண்மையை சொல்லிருவாளோ? தீபா, போமா. என்னம்மா, இந்த அபிராமி தீபாவை தனியா கூட்டு போறாங்க? நம்ம விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமாமா? ஏதாவது கூப்பிட்டு விசாரிக்க போறாங்களா? எதுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலடி. பின்னாடியே போய் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாக்கலாம். சரி, போலாமா?
சொல்லுங்கம்மா. தீபா, நான் கேட்க போற கேள்விக்கு நீ மறைக்காம உண்மையை சொல்லணும். கேளுங்கம்மா. நேத்து நீ எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தியா? அம்மா, தீபா உண்மையை சொன்னா நாம வசமா மாட்டிப்போமே. இப்ப என்னமா பண்றது? என்னடா துணி கடை உள்ள போறான்? தெரியலையே. வாங்க சார். ஹலோ சார். என்ன சார் பாக்குறீங்க? இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் மேல இருக்கு. Okay. சாரீஸ் இங்க இருக்கு சார். சரி, நாங்க மேல பாக்குறோம். ஓகேங்க சார். வாங்க சார். ஹலோ. என்ன சார் பாக்குறீங்க? இவங்களுக்கு ட்ரெஸ் பார்க்கணும். மாடர்ன் ட்ரெஸ்ஸா இல்ல ஆஃப் சாரியா சார்? தீபா, நீங்க எப்போ ஆஃப் சாரி தானே போடுவீங்க? ஆமா சார், நான் எப்பவுமே தாவணி தான் போடுவேன். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதே இல்ல. சரி, நான் உன சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க சார். நீங்க ஏன் சுடிதார் சல்வார்லாம் ட்ரை பண்ணக்கூடாது? இல்ல வேண்டாம் சார், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏங்க, போட்டு பார்க்காமலே செட் ஆகுதுன்னு சொன்னா எப்படி? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சார், வேண்டாம் சார், நான் தாவணியே எடுத்துக்கிறேன். ஏங்க, இந்த காலத்துல வயசானவங்களே சல்வார்லாம் போட்டு சுத்துறாங்க. நீங்க சல்வார் போடுறதுக்கு ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஏங்க, எல்லாத்துக்கும் ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? சரிங்க சார், நான் சுடிதார் மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டீங்களே. சரி, எது வேணும்னு நீங்களே பாருங்க. இல்ல சார், எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது. அண்ணா, நீங்களே எடுத்து காட்டுங்க. சரிம்மா. இத பாருங்கம்மா. வேற எதனா ட்ரை பண்ணி பாருங்க தீபா. சரிங்க சார். அண்ணா, வேற கொஞ்சம் காட்டுங்களேன். இந்த கலர் பாருங்க. இந்த கலர் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. வேற ஏதாவது காட்டுங்களேன். சார், அந்த கலர் எடுங்க. இதே ஓகேவா தான் இருக்கு தீபா. இதே எடுத்துக்கோங்க. சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். நான் இதையே எடுத்துக்கிறேன். சரி, ட்ரையல் ரூம்ல போய் போட்டு பாருங்க. சார், ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் சார். துணி கடைக்கு போனதுல டைம் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல, அதான் கேட்டேன். இன்னும் 1 hour டைம் இருக்கு தீபா, போயிடு. போ 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 போ. ஏன் சார் காரை நிறுத்திட்டீங்க? அங்க பாருங்க, இளநீ கடை இருக்குல்ல, வாங்க இளநீ சாப்பிட்டு போலாம். இளநீ குடிப்பீங்கல்ல? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இளநீ சாப்பிட மாட்டீங்களோன்னு கேட்டேன். குடிப்பேன் சார். சரி வாங்க. அண்ணா, 2 இளநீ கொடுங்க. சரிங்க சார். நல்லா தண்ணியா இருக்கிற இளநியா விட்டுங்க சார். எங்க கடையில இருக்கிற இளநீ எப்பவுமே சூப்பரா இருக்கும் சார். உள்ள இருக்கிற தண்ணி கல்கண்டு மாதிரி அவ்வளவு இனிப்பா இருக்கும். சரி, வெட்டுங்கண்ணா.
டேய், இந்த ஏரியாவில் பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லை. இளநீ கடைக்காரன் மட்டும்தான் இருக்கான். அவனையும் ஈஸியாக ஏமாத்திட்டு அவளை தூக்கிடலாம்டா. ஆமாண்டா, இங்க தூக்குறது தான் நல்லது. தேங்க்யூண்ணா. குடிச்சிட்டிங்களா? குடிச்சிட்டேன் சார். இந்தாங்க. இன்னொரு இளநீ சாப்பிட்றீங்களா? இல்ல வேண்டாம் சார். அட இருங்க, இன்னொரு இளநீ வெட்டுங்கண்ணே. ஹலோ, சார் சார் என்னாச்சு சார்? சார் ஐயோ சார் 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 என்னாச்சு சார்? கார்த்திக் சார் சார் Stop it! Dirty rascal! Hey, ஓடே, டோ புடிங்கயா. ஏய், இந்தியா. சார் கார்த்திக் சார் சார் சரி எல்லாம் போங்க. போ வண்டில ஏத்தியா. போங்கயா. போ போ வாயா. சார். சார் வாங்க சார் போலாம். சார் சார் என்னாச்சு? சார் என்னாச்சு சார்? ஐயோ சார் சார் கார்த்திக் சார் 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 என்னாச்சு? சார் என்னாச்சு சார்? ஐயோ சார் சார் பாருங்க சார். சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே சார்? சார் எந்திரிங்க சார். சார் என்னாச்சு சார்? சார் ஐயோ என்ன பாருங்க சார். என்னாச்சு சார்? சார் சார் எந்திரிங்க சார். ஐயோ என்ன பண்றது கடவுளே. சார் 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 எந்திரிங்க சார். சார் சார் கண்ணு திறந்து என்ன பாருங்க சார். சார் எந்திரிங்க சார். சார் என்ன பாருங்க சார். ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? எந்திரிங்க சார். சார் ஐயோ நம்மள காப்பாத்த போய் இவர் அடிபட்டு மயக்கம் ஆயிட்டாரு. சார் சார் என்ன பாருங்க சார். எந்திரிங்க சார். சார் ஐயோ கடவுளே நான் இப்ப என்ன பண்றது? சார் சார் எந்திரிங்க சார். ஐயோ சிஸ்டர் அவர் இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பதறாதீங்கம்மா, இப்ப எதுவும் சொல்ல முடியாது. டாக்டர் பாத்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? முருகா, கார்த்திக் சருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது.
அவரை காப்பாத்து முருகா, என்னை காப்பாத்த போய்தான் அவர் இப்ப அடிபட்டு கிடக்குறாரு. அவரை காப்பாத்து. இதை வச்சுட்டு பேஷன் கூட வந்தவங்கள்ட்ட சைன் வாங்க. ஓகே டாக்டர். பேஷண்டோட வந்தவங்க நீங்க தானே? ஆமா சிஸ்டர். அவருக்கு எப்படி இப்படி ஆச்சு? ரோட்ல ரவுடிங்க சில பேரு என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்ப அவர் என்னை காப்பாத்த வந்தப்போ அங்க நடந்த சண்டையில அவருக்கு அடிபட்டுருச்சு. அப்படியா? சரி, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. என்ன சிஸ்டர் இது? இது வழக்கமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஃபார்மாலிட்டி தான். பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சைன் வாங்குவோம். இந்தாங்க, சைன் பண்ணுங்க. இந்தாங்க சிஸ்டர். சிஸ்டர், மறுபடியும் கேக்குறேன்னு கோவப்படாதீங்க. அவர் நல்லா இருக்காருல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, இப்பதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இவ இங்க நிக்கிறா? நம்ம கண்ணுல அடிக்கடி மாட்றா. மாமா, அத்தை வெளியே போயிருக்காங்க. என்னாச்சு? என்ன பதட்டமா இருக்கீங்க? நம்ம தீபா தான் போன் பண்ணா. ஏன் மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா மைதிலி, அந்த ரவுடி பசங்க நம்ம தீபாவை வழியில கடத்திட்டு போய் கொல்ல பார்த்திருக்கானுங்க. அந்த சமயத்துல கார்த்திக் தம்பி தான் வந்து தீபாவை காப்பாத்தி இருக்காரு. அந்த நேரத்தில் நடந்த சண்டையில கார்த்திக் தம்பிக்கு தலையில அடிபட்டு போச்சான். இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்குதான் மாமா நான் அப்பவே சொன்னேன், சாட்சி சொல்லலாம் போக வேண்டான்னு. நீங்களும் கேக்கல, தீபாவும் கேக்கல. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு. அந்த கார்த்திக் குடும்பத்தால நம்ம தீபாவுக்கு எப்பவுமே பிரச்சனை தான். அதனாலதான் கார்த்திகோட பழகாத பேசாதன்னு சொன்னாலும் தீபா கேட்கவே மாட்டேங்கிறா. கல்யாண நேரத்துல இப்படி எல்லாம் நடக்கிறது அபசகுணம் மாதிரி இருக்கு மாமா. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்ப நேரம் இல்லம்மா. தீபா அங்க தனியா கிடந்து கஷ்டப்படுறான். என் பொண்ணு நேர்ல பார்த்தாதாம நிம்மதியா இருக்கும். வா போலாம். என் பையனை என்னடி பண்ண? இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து கிடக்குறான். இல்லம்மா, என்ன ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்க. கார்த்திக் சார் அங்க வந்து என்ன காப்பாத்தினதுல அடிபட்டு மயக்கமாயிட்டாரு. பாத்தீங்களா? இவதாங்க என் பிள்ளைக்கு எமனா வந்திருக்கா. என் பிள்ளை எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஏய், என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். கொன்றுவேன். என்ன இது? விடு. ஏமா, இப்ப எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நம்ம புள்ள எப்படி இருக்கான்னு தெரியணும். அதான் இப்ப முக்கியம். பேஷண்டோட வைஃப் நீங்க தானே? மாட்டினியா? வைஃபா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, நீங்க தானே வைஃப்னு சைன் பண்ணீங்க. இல்லங்க, கையெழுத்து கேட்டீங்களேன்னு போட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏய், சும்மா நடிக்காதடி. இப்படி அப்பாவியா மூஞ்சிய வச்சுக்கிட்டு தானே எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்க. யார கேட்டு நீ வைஃப்னு கையெழுத்து போட்ட? சிஸ்டர், உள்ள இருக்கிறது என் பையன். அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவன் அவன் பொண்டாட்டியே கிடையாது. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற. அவ பேரு நட்சத்திரா. ஏய், எதுக்குடி வைஃப்னு சொல்லி கையெழுத்து போட்ட? சொல்லு. இல்லம்மா, கையெழுத்து போட்ட. அதுல என்ன எழுதிருக்குன்னா நான் படிச்சு பாக்கலமா. தெரியாம தாமா நான் கையெழுத்து போட்டேன். இல்லடி, நீ தெரிஞ்சேதான் போட்டிருப்ப. இப்ப மாட்டிக்கிட்டதும் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் அன்னைக்கே சொன்னேன், இனிமே எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதன்னு. அப்புறம் ஏண்டி இப்படி குறுக்குல வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க?
ஏமா வார்த்தைகளை இப்படி நெருப்பா கொட்டுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. வலிங்க, அவ்வளவு வலி மனசுல இருக்கு. இவளால எங்க குடும்பத்துக்கு எப்பவுமே பிரச்சனை தான். ஒதுங்கி போக சொன்னாலும் திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா. என் பொண்ணு யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாமா, உதவியா தான் இருப்பா. உங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கா. அதையெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா இப்படி பேசாதீங்கம்மா. ஏங்க, யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? எங்க கார்த்திக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குன்னு தெரிஞ்சோம் எப்ப பார்த்தாலும் அவரோடவே சுத்திக்கிட்டு இருந்தா கோபப்படாம வாழ்த்துவாங்களா? என்னங்க விட்டா பேசிட்டே போறீங்க? தீபா ஒண்ணு ஜாலியா அவர் கூட சுத்திட்டு தெரியல. உங்க கம்பெனிக்கு ஆதரவா சாட்சி சொல்லதான் அவ போனா. அவ நல்லது நினைச்சு போனதுக்கு இப்படிதான் அசிங்கப்படுத்தி பேசுவீங்களா? இத பாருமா, எங்க கம்பெனி விவகாரத்தை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். இவ வந்துதான் சாட்சி சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு எங்களுக்கு இல்ல. அப்படியே சாட்சி சொல்லணும்னாலும் தனியா போக வேண்டியதானே? எதுக்கு கார்த்திகோட ஜோடி போட்டுக்கிட்டு போனோம்? அவ நோக்கம் சாட்சி சொல்றதுலாம் கிடையாது. அவரோட ஜோடியா சுத்தணும், அவ்வளவுதான். வேற ஒருத்தரோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பையனோட சுத்துறானா அவ எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியுதுல. போது நிறுத்துமா. இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன நாக்கு அறுத்துருவேன். என் பொண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. அப்படிதான் பேசுவேன். இப்படி கார்த்திகை அடிபட்டு கிடக்குறாருன்னா அதுக்கு யார் காரணம்? இவதானே காரணம். இவ இப்படியே நிறைய டிராமா போட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு பாக்குறா. அதான் அவளோட நோக்கமே. என் பொண்ணை பத்தி திரும்ப திரும்ப தப்பா பேசுற. என் பொறுமையை சோதிக்காத. என்னங்க என்ன பேசுறீங்க? ஐஸ்வர்யா, அவ தேவை இல்லாம பேசி பிரச்சனைய பெருசு பண்ணாத, விடு. என்னங்க நீங்க சொல்றீங்க? ஐஸ்வர்யா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இவ பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறான்னு தானே தோணுது. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. மத்தது கல்யாணம் முடிஞ்சதும் கொடுத்து. ஓகே மேடம், நான் வரேன். வாங்க வாங்க. ஐசு, இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி வேலை வாங்குறது உன்னோட பொறுப்பு. இதுல எந்த மிஸ்டேக்கும் வராம பாத்துக்கோ. சரிங்க அத்தை. அருண், நீயும் ஐஸுக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். சரிங்கம்மா. சார், சார் கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வந்துருங்க சார். வாங்கிட்டு வா. தேங்க்யூ சார். ஓகே சார். இந்தாங்கம்மா பாருங்க. ஏங்க, பத்திரிகை நல்லா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு நாச்சியா. ஓ, கல்யாண பத்திரிக்கை பாத்துட்டு இருக்கீங்களா? நல்ல நேரத்துல தான் வந்திருக்கோம். அத்தை, நட்சத்திரா வாமா. வணக்கம் அத்தை. வணக்கம் அங்கிள். இப்பதான் உன் கல்யாண பத்திரிக்கை வந்ததுமா. கரெக்டா நீயும் வர. இதெல்லாம் நல்ல சகுனமா சந்தோஷமா இருக்குமா. பாரு உங்க கல்யாண பத்திரிக்கைய. பத்திரிக்கையும் அடிச்சு வந்துருச்சு.
அந்த சிவாவை ஏமாத்தி கார்த்தியை எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த சொத்தெல்லாம் அடைஞ்சே தீரணும்.